We have the students of Vishwaksena Group of Education Institutions. Today is the first day of the CBSE school. This message which I am going to give is not only for the students and teachers of Vishwaksena Education Institutions, it is for any student, any parent studying anywhere. I will also make it bilingual so that everybody will understand. Every year you get into a new class, and slowly in about 10-15 years of time, many of you would have left the school and maybe you are working somewhere. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது கிளாஸ்க்கு வரும். ஒரு 10-15 ஆண்டுகளில் நீங்கள் நிறைய பேர் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலையில் இருப்பீங்க. ஸோ we should understand what should be your mindset. எந்த மனநிலையோட நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வரணும். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் இன்னையிலிருந்து 10 ஆண்டுகளில் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீங்க அது நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு நோட் புக் பேப்பர் போகிறோம். சாதாரண ஒரு நோட் புக் பேப்பரில் ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் சாதாரண ஒரு நோட் புக் பேப்பரில் in 10 years time what is that you want to be. You can choose anything that you want. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், a person can say, I want to be a doctor, or you can say, I want to be a lawyer or chartered accountant. நான் டாக்டராக விரும்புகிறேன், வக்கீலாக விரும்புகிறேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக விரும்புகிறேன். அதை மேலே போட்டுட்டு அதுக்கு கீழே ஒயிட் பேப்பர் தான் பண்ண போகிறீங்க, ரூல்டு பேப்பர் இல்லை. வீட்டில் கிரையான்ஸ் இருக்கும். அந்த கிரையான்ஸ் எடுத்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் 10 வருஷத்தில் என்ன ஆக விரும்புகிறீங்கன்னு ஒரு ஐடியா வந்தது இல்லை, அதை ஒரு பிக்சராக இமேஜின் பண்ண போகிறீங்க. ரைட்? ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யூர் ஐஸ். I want you to think 10 years from now. What is that you want to be? A lawyer, a chartered accountant, a police officer, an IAS officer, a teacher, a professor. Just visualize that picture. அந்த படத்தை அப்படியே கண் முன்னாடி பாருங்க. அந்த படத்தை அப்படியே பாருங்க. நீங்க பார்க்க அந்த படம் கலர் படமாக மாறும். நீங்க பார்க்க அந்த கலர் படம் ரொம்ப ஷார்ப்பா டிஜிட்டலாக இருக்கும். நீங்க பார்க்க அந்த படம் ஒரு 3 டைமென்ஷனல் படமாக மாறிவிடும். பார்க்க அந்த பிக்சர் ஹியூஜ் ஆகிடும். உங்கள் முன்னாடி ஒரு சினிமா தியேட்டரில் பார்க்குற மாதிரியான ஒரு பிக்சராகிவிடும். இப்போ அந்த படத்தை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் மனசு, உங்கள் மனக்கண்ணு, உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் எல்லாமே அந்த படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுதான் நீங்கள் இன்னிலிருந்து 10 ஆண்டுகளில் இருக்க போகிற அந்த பர்சன். அந்த படத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித வர்க்கத்திற்கு மட்டும்தான் இதுவரையில் நடக்காத ஒரு விஷயத்தை கனவாக கண்டு அதை நனவாக மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி மனித வர்க்கத்திற்குத்தான் இருக்கிறது. Human beings are the only species in the world who can visualize which has not happened but make it happen. இந்த கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிக்சர் உங்களுடைய ஆழ் மனதில் அப்படியே பதியுது.
உங்கள் ஆழ் மனதில் அப்படியே இந்த பிக்சர் அப்படியே படியுது. இந்த பிக்சர் நீங்கள் எங்கே இருந்தாலும் அது மனசில் உங்களுக்கு தெரியாமல் it will get embedded in your mind. Once this picture is in your mind, slowly but steadily open your eyes. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, இந்த படம் மனசில் வந்தது இல்லையா, அந்த படத்தை இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு பேப்பரில் வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு பி எழுதினீங்க இல்லையா, ஐ வாண்ட் யூ டு make it a picture. Use crayons and make a picture out of that and put today's date. இன்னைக்கு நைட் பண்ணிக்கலாம்னா இன்னைக்கு டேட், நாளைக்கு மார்னிங் பண்ணிக்கலாம்னா நாளைக்கு. We have to put a date and come and show it to your class teacher on the first working day. So you don't have to be a big artist. நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு இல்லை, என்ன மனசில் வருதோ, and that will be displayed in the classroom tomorrow. That will be displayed in the classroom tomorrow, and tomorrow you will come and say, Miss, this is my picture, this is what I want to be. I want to become a doctor, this is my clinic, this is the patient whom I am going to treat. I am going to be a scientist. Now this is a scientist, a full grown scientist. Some of you are young, you can say, I'll be in the +2, I have completed my school, I have got the state ranking, and this is what I am. So that's what we are going to do. Okay, right? So having visualized, அப்புறம் என்ன ஸ்டெப்பு, என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 விஷயங்களை நீங்கள் மனசில் வாங்கிக்க போகிறீங்க. 2 விஷயங்கள், அது 2ம் இருந்துதானா இப்போ நம்ம இந்த ரூமில் இருக்கிறது எவ்வளவு சத்தியமோ, இந்த ரூமில் நாமெல்லாம் இருக்கிறது எவ்வளவு உண்மையோ, எவ்வளவு ரியாலிட்டியோ, அவ்வளவு ரியாலிட்டி நீங்கள் அதை அடைஞ்சிருவீங்க. இப்போ நான் பேசுகிறது உண்மையானால், இப்போ நான் சொல்லக்கூடிய 2 விஷயங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களானால் சத்தியமாக உங்களால் அடைய முடியும். நீ நீட் எழுதி டாக்டர் ஆகணும்னு நினச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆகலாம்னு நினச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஐஏஎஸ் ஆகலாம்னு நினச்சிருக்கலாம். அந்த கனவு கண்டுங்களே, அது இப்போ நான் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா you will certainly do that. The first one is called discipline. What is that I said? Discipline. Louder? Discipline. Even louder? Discipline. Okay. All of you know the discipline. What discipline is? Discipline is from the word disciple. You know the word disciple? Go and look at the dictionary. Disciple என்ன தமிழில் சிஷ்யன்னு சொல்லலாம், குரு சிஷ்யன்னு சொல்லலாம். டிசைப்பிள், டிசைப்பிள் அப்போனா ஒரு சிஷ்யன், ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருக்கணும், அதுலேருந்து வந்தது தான் டிசிப்ளின். இஃப் யூ ஆர் நாட் டிசிப்ளின்ட், யூ ஆர் நாட் எ டிசைப்பிள். ஸோ என்ன செய்ய போகிறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், வகுப்பில் எப்படி இருக்கணும், how is that you are going to conduct yourself in the classroom, mental discipline, body discipline, time discipline, everything should be discipline. மனசில் நல்ல எண்ணங்கள் தான் வரணும். தீய எண்ணங்கள் வரும்பொழுது you are going to say no, I want to be a disciplined student. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு தவறான செயல் செய்யணும்னு மனசில் வருதோ, இப்போ நீங்கள் அந்த பிக்சர் வச்சிங்களே, அந்த பிக்சரை ஞாபகம் வச்சுங்கன்னா அது போயிடும். அப்போது கிளாஸில் இப்படி தான் உட்காரணும். We are going to celebrate 25-26, the year of obedience and discipline. Obedience and discipline. கிளாஸில் நிமிர்ந்து தான் உட்கார, சிட் ஸ்ட்ரைட், நிமிர்ந்து தான் உட்காரணும், கூன் போட்டு உட்காரக்கூடாது. அதே மாதிரி when the teachers enter the class, you should behave properly, right? When a teacher is passing by in the corridor, you have to step aside, allow the teacher to go. You are not going to behave the way you want. When you go to the restroom, you are going to use it properly. You are going to flush. Similarly, when you eat also, you should be disciplined. When you go home, disciplined. Now, a research says anybody who came up in life are highly disciplined, right? If you
Go and write the word discipline. Right? Each letter by letter, go and calculate discipline. The word, the letter is D. That is the fourth word in the alphabet. Discipline, D. Like that, you put everything. E, fifth word. Like that. You calculate the total, you will get 100. Discipline, you put the correct spelling and go find out from the alphabet. If D is fourth letter, D is which letter? Like that, calculate 100, which means if you are 100%, if you are disciplined, 100 out of 100 is certain, satyam. The second one is obedience. கீழ்ப்படிதல், obedience. டீச்சர்கள் சொன்னது தான், பெற்றோர்கள் சொன்னது தான். உங்களை காலையில் எழுப்பி விட்டாங்களா எழுந்தது வேண்டியது தான். ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னா செஞ்சிடணும். ஒபீடியன்ஸ், ரெண்டு வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன, ரெண்டாவது இது ரெண்டு இருந்ததுன்னா certainly whatever you imagined just now will come as reality. Last but not the least, I want to tell you one thing. You may visualize, you may do all that, but the only thing which will make it possible is working hard with a lot of focus. Focus and attention. எந்த வேலை நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் என்ன மனசில் கேட்க போறீங்கன்னா, இப்போ நான் செய்யக்கூடிய வேலைக்கும் என்னுடைய ட்ரீமுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இப்போ நான் செய்யக்கூடிய வேலைக்கும் நான் மனசில் வச்சுருக்க ட்ரீமுக்கும் கனெக்ஷன் இருக்கா? ஃபோக்கஸ், லாட் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த வயசில் உங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்கும். அந்த ஃபோக்கஸ் எப்படி டிஃப்யூஸ் ஆகும்னா, தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்பொழுது உங்கள் மனசு எங்கெங்கேயும் போயிடும். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி long journey called education. We are going to invite 25-26 to our lab, and we have already visualized what is that we want to be. We have new students and new teachers who have joined us, and I wish you all the best.